எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல 5வது சம் 5 9 ஏ கியூப் பி ஸ்கொயர் 12 ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி மீசியம் கேட்குறாங்க. எல்சிஎம் கேட்குறாங்க. எல்சிஎம் எல்லாம் என்ன கண்டுபிடிப்போம்? இந்த நம்பருக்கு முதல்ல எல்சிஎம் கண்டுபிடிப்போம். 9 12க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். 3 வைக்கலாம். 3 9 4 12. அடுத்தது 3க்கு 4க்கு பொதுவாக வகுதி இல்லை. ஸோ எல்லாத்தையும் பெருக்கிக்கலாம். எல்சிஎம்மில் எல்லாத்தையும் பெருக்கணும். 3 9 9 4 36 36 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது இதில் ஏ இருக்குது, இதுலையும் ஏ இருக்குது. ஏவில் எது அதிகபட்ச அடுக்குன்னு பார்க்கணும். ஏ கியூப் தான் அதிகபட்ச அடுக்கு. ஸோ ஏ கியூப் போட்டுக்கலாம். அடுத்த பிக்கு போயிடலாம். பி இங்கேயும் இருக்குது, பி இங்கேயும் இருக்குது. பி ஸ்கொயர் இங்கேயும் பி ஸ்கொயர், ரெண்டுலேயும் சேமான அடுக்கு தான் இருக்குது. ஸோ பி ஸ்கொயர் போட்டுக்கலாம். சப்போஸ் இங்கே பி கியூப் இருந்துச்சுன்னா இங்கே பி கியூப் தான் போடணும். அடுத்தது இங்கே சி இருக்குது, ஆனால் இங்கே சி இல்லை. எல்சிஎம்மில் பொதுவாக 2 இருக்கிறது மட்டும் போடக்கூடாது, எல்லாத்தையும் போடணும். ஸோ இங்கே சி இருக்குது, இங்கே சி இல்லைப்பா அப்படின்னாலும் அதை விட்டுறக்கூடாது. சி இங்கே போடணும் எல்சிஎம்மில். ஆனால் ஹச்சிசிஎஃப்பில் எது பொதுவாக இருக்கோ அதை தான் போடணும். ஹச்சிசிஎஃப்பில் எது குறைவான அடுக்காக இருக்கோ அதை போடணும். இங்கே அப்படியே ஆப்போசிட்டு எல்சிஎம்மில் எல்லா வேல்யூமே இங்கே போடணும். எது அதிகமான அடுக்கோ அதை போடணும். இதுதான் ரூலு, பார்த்துக்குங்க.